இந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். முக்கியமா அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சின்னு வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், நம்ம வீட்டு பசங்க வழி தவறி போகாம இருக்கிறத கண்காணிக்கணும். குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும். பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டீங்களா மக்களே? மாணவர்கள் சீரழிய பெற்றோரும் மத்திய அரசும் தான் பொறுப்பாம். தமிழகத்தில் போதைப்பொருள் பிரச்சனை நாளுக்கு நாள் மோசமடைந்த சிறுவர்கள் கூட வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் அளித்த விளக்கம் மக்கள் மத்தியில் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. பெற்றோர்தான் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பேசியிருப்பது தனக்கான பொறுப்பை தட்டி கழிக்கும் அவலம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது மத்திய அரசின் பொறுப்பு என முதலமைச்சர் பேசியது மாநில அரசின் செயல் திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. போதைப் பொருளை பயன்படுத்துவதை பெற்றோரும் மத்திய அரசும் கண்காணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலமைச்சராக இருந்து என்ன செய்தீர்கள் என மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாநிலத்தின் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க எந்த நடவடிக்கை எடுத்தார்? ஏன் பொறுப்பை பிறர் மீது தள்ளுகிறார் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. நிர்வாக திறமையின்மையை மறைக்க மத்திய அரசை குறை கூறி பெற்றோரை பொறுப்பாளர்களாக காட்டி திசை திருப்புவது அரசியல் விளம்பரம் அல்லாமல் வேறென்ன சொல்ல முடியும்? போதைப்பொருள் விற்பனையில் ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகளின் தொடர்புகள் இருப்பதை விசாரிக்காமல் பலரை காப்பாற்றும் திமுக தனது கட்சியினர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்குவதை முழுவதுமாக மறைத்து மக்கள் மீது பழி போடுகிறது. போதைப்பொருள் புழக்கம், விற்பனை குறித்து புகார் கொடுத்தாலும் புகார் கொடுத்தவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இருப்பினும் பெற்றோர்கள் புகார் அளித்தால் அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதும் இல்லை. போதைப்பொருள் கடத்தலை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என மத்திய அரசை குறை கூறும் ஸ்டாலின் அவர்களே, சென்னையில் அரசு மருத்துவமனையிலும் பல்வேறு மாவட்டங்களில் வீட்டிலும் கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்டு அது குறித்த செய்திகள் வெளியானது போதும் அது பற்றி வாய் திறக்கவே இல்லையே, ஏன்? 2021 ஆண்டுக்கு முன்னர் போதைப்பொருள் குறித்த விவாதங்கள் இந்த அளவுக்கு இல்லை. 2021, 2025 காலகட்டங்களில் தான் இந்த அளவுக்கு போதைப்பொருள் விற்பனை தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் உள்ளது. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளதை யாராலும் மறுக்க முடியாது. இறுதியாக இந்த அரசுக்கு மற்றவர்கள் மீது பழி சொல்லவும் சாரி சொல்லவும் தான் தெரியுமே தவிர குற்றங்களை தடுக்க திறமையும் கிடையாது, திராணியும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு 2026 தமிழக மக்கள் சாரி சொல்லி வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.